பேராபத்து தெரியுமா உங்களுக்கு? 2026ஆம் ஆண்டில் அப்படி ஒரு சதித்திட்டத்தை தான் நிறைவேற்ற காத்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அதுதான் மக்களவை தொகுதி மறுவரையறை திட்டம். மக்களவை தொகுதி மறுவரையறை என்பது இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே மாற்றி அமைக்கும் சதித்திட்டமாகும். ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை நாம் எப்படி முடிவு செய்கிறோம்? சட்டென அனைவருக்கும் தோன்றுகிறது அந்தந்த மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்பதுதான். இது கேட்பதற்கு நியாயமாக தோன்றலாம். ஆனால் ஒன்றிய அரசின் சூழ்ச்சியை இதற்கு பின்னால் தான் மறைந்திருக்கிறது. இதோ மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான ஒன்றை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 1976ஆம் ஆண்டில் இந்திய அரசு 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த சட்ட திருத்தத்தில் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள மக்களவை தொகுதிகளை மக்கள் தொகைக்கு ஏற்ப மாற்றக்கூடாது என சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி மாறுதலுக்கு இடமின்றி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என நிலைப்படுத்தப்பட்டது. இந்திய மாநிலங்கள் அனைத்தும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மேற்கொள்வதை ஊக்குவிப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்பின் 2001ஆம் ஆண்டில் 82வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் 2026 வரை இந்நிலையே தொடர வேண்டும் என உறுதி செய்யப்பட்டது. இந்த சட்ட திருத்தமானது வருகின்ற 2026ஆம் ஆண்டோடு முடிவடைய உள்ளது. அனைவரும் பாராட்டத்தக்க வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்தியும் வந்துள்ளது தமிழ்நாடு. ஆனால் மறுமுனையில் பல வடமாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் முழுமையாக மேற்கொள்ளாததால் அதன் மக்கள் தொகை அசுர வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. இப்போது மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றியமைப்பதை தடை செய்யும் சட்டம் 2026ஆம் ஆண்டோடு காலாவதியாவதால் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மக்களவை தொகுதி மறுவரையறையை மேற்கொண்டு இந்தியா மீண்டும் தனது புதிய அரசியல் வரைபடத்தை வரைய இருக்கிறது. மக்களவை தொகுதி மறுவரையறையை செயல்படுத்த 2 வழிமுறைகளை ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஒன்று, மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 இருந்து 848 அதிகரிப்பது. மற்றொன்று, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 மாற்றாமல் மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு மக்களவை தொகுதியை ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டுவது அல்லது குறைப்பது. இவ்விரண்டில் எது நடந்தாலும் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து என்பதில் மாற்று கருத்தில்லை. முதல் வழிமுறையான மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 848 அதிகப்படுத்தும் போது தமிழ்நாட்டுக்கு வெறும் 10 இடங்களை மட்டுமே கூடுதலாக பெற முடியும். ஆனால் உத்தரப்பிரதேசம் 63 இடங்களை கூடுதலாக பெறும். பீகார் 39 இடங்களை கூடுதலாக பெறும். ராஜஸ்தான் 25 இடங்களை கூடுதலாக பெறும். அப்படி இல்லாமல் ஒன்றிய பாஜக அரசு தற்போதுள்ள 543 மக்களவை தொகுதிகளை அப்படியே வைத்து தொகுதிகளை மட்டும் மறுவரையறை செய்தால் தற்போதுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் தமிழ்நாடு 8 இடங்களை இழந்துவிடும். அதே சமயம் உத்தரப்பிரதேசம் 11 இடங்களை கூடுதலாக பெறும். பீகார் 10 இடங்களை கூடுதலாக பெறும். ராஜஸ்தான் 6 இடங்களை கூடுதலாக பெறும். ஆக 2 முறைகளில் எதை செயல்படுத்தினாலும் தமிழ்நாட்டிற்கு இழப்பு மட்டும் மிஞ்சும் என்பதை மறுப்பதற்கில்லை. இதையெல்லாம் கடந்து மக்களவை தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தென்னிந்தியாவின் பங்களிப்பு தேவையின்றி பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். பாஜகவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாநிலங்களின் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களின் மக்களவை உறுப்பினர்களை அதிகப்படுத்துவதன் மூலமும் எதிர்ப்பின்றி தென் மாநிலங்களின் தயவின்றியும் பாஜகவால் ஒரு பொம்மை பிரதமரை ஆட்சியில் அமர்த்த முடியும். அதே வேளையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கடைபிடிக்காத வட மாநிலங்களுக்கு அதிக அரசியல் அதிகாரம் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்படும். இதுதான் நீதியா? இதுதான் அரசியல் அறமா? இதுதான் நாட்டின் இறையாண்மையா? தமிழ்நாட்டில் தற்போது 39 மக்களவை தொகுதிகள் இருந்த போதும் கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய பாஜக அரசால் நாம் பல்வேறு பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வருகிறோம்.
ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது, பாரபட்சமான ஜிஎஸ்டி பகிர்வு, படிக்கும் மாணவர்களின் கல்வியை கெடுக்கும் வகையில் கல்வி நிதி கூட ஒதுக்காமல் வஞ்சிப்பது, முன்னணி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பு என பல்வேறு இடையூறுகளை ஏற்கனவே நாம் சந்தித்து வருகிறோம். இந்த நிலையில் மக்களவை தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலம் நமது எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுவது என்பது பாராளுமன்றத்தில் நமது குரலை பலவீனமாக்கும் முயற்சியாகும். கல்வி, பொருளாதார கொள்கைகள் மற்றும் மாநில உரிமைகள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் போது தமிழ்நாட்டின் நியாயமான பங்கிற்காக போராடும் வலிமை குறைக்கப்பட்டுவிடும். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரியாக செயல்படுத்தி அதை கடைபிடித்து கண்ணியமாக நிற்கும் நம் தமிழ்நாட்டிற்கான தண்டனையாகிறது. ஆக அனைத்து மாநிலங்களையும் சமமாக நடத்தும் வகையிலான நியாயமான மக்களவை தொகுதி மறுவரையறையை ஒன்றிய அரசு கடைபிடிக்க வேண்டும், அல்லது மக்களவை தொகுதி மறுவரையறையை அமல்படுத்தக் கூடாது என்பதை வலியுறுத்தி நாம் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம்.